பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமீன். தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எப்படி உயர்த்துவாராம்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல. காண்டாமிருகத்தை பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரேரான காரியம். ஆனால் டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஜூவில் பார்த்துருக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானதே அதனுடைய கொம்பு. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி இருக்குமா. பார்த்தாலே ஒரு பயம் வரும். அதுதான் அதோட சிறப்பே. அந்த காண்டாமிருகம் நிற்கும்போது தன்னுடைய தலையை நிமித்தி பார்க்கும்போது அது கம்பீரமாக இருக்குமா. அதுக்கு காரணமே அதனுடைய அந்த கொம்பு தான். அதே மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவாராம். அப்போது உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். எல்லாரும் உங்களை பார்க்கும்படி செய்வார். இவனுக்கு ஒரு பலன் இருக்குது, இவனுக்கு ஒரு கிருபை இருக்குது, இவனுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னது? அதுதான் அபிஷேகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்முடைய தலை மேலே இருக்கிறது அந்த அபிஷேகம் தான் கொம்பு. அதுதான் உங்களை உயர்த்துகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாராம் டெய்லியும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, காலையில் அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுப்பார். அந்த அபிஷேகம் தான் உங்களை உயர்த்தும். அதனால ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தால் நிரப்பும், அந்த அபிஷேக தைலத்தை என் மேலே ஊற்றணும் நீங்கள் ஜெபிக்கணும் டெய்லியும். தினமும் நீங்கள் இப்படி ஜெபிக்கும்போது உங்கள் ஜெப குறிப்பில் இன்றைக்குரிய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்கன்னு நீங்கள் ஜெபிங்க. அந்த அபிஷேகம் தான் உங்களை உயர்த்தி கனப்படுத்தும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்னை உயர்த்துவீர். உம்முடைய புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. ஆவியானவருடைய அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கட்டும். அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி வழி நடத்தும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அபிஷேகம் என்னை உயர்த்துவதற்காக, ஜெயம் கொடுப்பதற்காக, என்னை மேற்கொள்ள செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.